இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் பேர் வந்து ஈக்குலிபிரியம் ஆஃப் ரிஜிட் பாடி. ஈக்குலிபிரியம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பாடி இருக்குன்னா அந்த பாடியில் வந்து ரெஸ்ட்டில் இருக்குது அப்படின்னு நமக்கு தோணும். சப்போஸ் ரெஸ்ட்டில் இருக்குன்னா என்ன அர்த்தம்னா ஆக்சலரேஷன் கிடையாது. ஸோ இதை பற்றி மேலே நம்ம படிக்கணும்னா ஃபர்ஸ்ட் லெட் அஸ் ரீகேப்சுலேட் வாட் எவர் வி ஹவ் டன் இன் தி ப்ரீவியஸ் கிளாஸ். இதுக்கு முன்னாடி நம்ம என்னென்ன பார்த்துருக்கோமோ அதை வந்து கொஞ்சம் ரீகேப்சுலேட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஆப்ஜெக்ட்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஒரு ஆப்ஜெக்ட்னு எடுத்துட்டிங்கன்னா அல்லது ஒரு பாடின்னு கூட சொல்லுவோம். இதுக்கு என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன இருக்கும்? மாஸ் இருக்கும். ஸோ இதுக்கு வந்து மாஸ் இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஜெக்ட் அப்படின்னா ஷேப்ஸ் இருக்குது. ஸோ ஷேப்னு சொல்லிக்கலாமா? ஷேப். அப்புறம் என்னன்னு சொல்லிக்கலாம்? சைஸுன்னு சொல்லிக்கலாம். ஸோ ஒரு ஆப்ஜெக்ட் கொடுத்துட்டா ஷேப் இருக்குது, மாஸ் இருக்குது, சைஸ் இருக்குது. இப்போ நான் இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு உதாரணத்துக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ நம்மக்கிட்ட ஒரு மீட்டர் ஸ்கேல் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த மீட்டர் ஸ்கேல் இருக்குது. நான் என்ன பண்ணுறேன்னா திடீர்னு ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறேன். இங்கே என்ன ஆகும்? இந்த மீட்டர் ஸ்கேல் வந்து பெண்ட் ஆகும். ஏன்னா நான் அப்ளை பண்ண ஃபோர்ஸ் வந்து சென்டரு. அதனால் இந்த மீட்டர் ஸ்கேல் என்ன ஆகும்? பெண்ட் ஆகும். அதே வந்து நான் இந்த இடத்துல கிளாம்ப் பண்ணிவிட்டு நான் வந்து இந்த சைடு வந்து ஃபோர்ஸ் அப்ளை பண்ணேன்னா இந்த மீட்டர் ஸ்கேல் என்ன ஆகும்? இப்படி பெண்ட் ஆகும். இந்த மாதிரி ஆப்ஜெக்ட் பெண்ட் ஆயிடுச்சுன்னா அது பேர் வந்து டிஃபார்மபிள் பாடி அப்படின்னு சொல்லி பேர். ஜென்ரலாக எனி பாடிக்கு இது இருக்கும். பட் நம்ம ஃபிசிக்ஸில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்ம ரெண்டு டிஃப்ரெண்ட் எக்ஸ்ட்ரீம் அப்ராக்சிமேஷன் பண்ண போகிறோம். ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா பாயிண்ட் மாஸ் அப்ராக்சிமேஷன். ஒன்று வந்து பாயிண்ட் மாஸ் அப்ராக்சிமேஷன் சொல்லுவோம். இன்னொரு ரெண்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா ரிஜிட் பாடி அப்ராக்சிமேஷன். உண்மையிலே இது ரெண்டுமே அப்ராக்சிமேஷன் தான். இன் ரியல் லைஃப்பில் இது ரெண்டுமே கிடையாது. பட் நம்ம இதை ரெண்டும் ஏன் எடுக்கிறோன்னா நேச்சராக பார்த்தீங்கன்னா எல்லா சிஸ்டம் வந்து காம்ப்ளிகேட்டட் சிஸ்டம். ஸோ நம்ம அதை சால்வ் பண்ணுறதுக்கு நம்மளால் முடிஞ்ச அளவு அதில் இருக்கிற காம்ப்ளிகேஷன்ஸ்லாம் ரிமூவ் பண்ணிங்கன்னா ஸோ வி வில் கெட் அன் ஐடியல் சிச்சுவேஷன். அந்த ஒன்று பாயிண்ட் மாஸ், இன்னொன்று வந்து ரிஜிட் பாடி. இந்த பாயிண்ட் மாஸ் அப்ராக்சிமேஷன் எப்போ எடுப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கிரிக்கெட் பந்து எடுத்துக்கின்னு வச்சுங்களேன். நீங்கள் தூக்கி போடுறீங்க. அந்த கிரிக்கெட் பந்து க்ளோஸாக பார்த்தீங்கன்னா பால் சுழற்சி ஆகும், ஸ்பின் ஆகும். அதில் டைனமிக்ஸ் நான் வந்து இன்ட்ரெஸ்டட் இல்லை அப்படின்னும் போது ஒன்லி டிரான்ஸ்லேட்டட் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் இதை மட்டும் நான் இன்ட்ரெஸ்டடாக இருந்தேன்னா தென் பாயிண்ட் மாஸ் அப்ராக்சிமேஷனுக்கு நான் போயிடுவேன். எனக்கு அந்த பால் வந்து எப்படி சுழற்சி ஆகுது அதுவும் நான் தெரிஞ்சுக்கணும், படிக்கணும் அப்படின்னும் போது நான் வந்து ரிஜிட் பாடி அப்ராக்சிமேஷனுக்கு போயிடுவேன். ஸோ இங்கே டிரான்ஸ்லேஷன் மோஷன். இப்போ இதில் டிரான்ஸ்லேஷன் மட்டுமா இருக்கும்? டிரான்ஸ்லேஷன் ஒரு பந்து எடுத்து உருட்டி விடுறீங்க, டிரான்ஸ்லேஷன் இருக்குது, போக அது என்ன ஆகுது? ரொட்டேஷனில் இருக்குது. ஸோ டிரான்ஸ்லேஷன் அண்ட் ரொட்டேஷன், இதுதான் ரிஜிட் பாடி. ஸோ இப்போ என்னன்னா நம்ம இந்த கேஸ்க்கு பார்ப்போம். ஈக்குலிபிரியம் ஃபார் ஈக்குலிபிரியம் ஆஃப் பாயிண்ட் மாஸ் எப்படி இருக்கும்? சப்போஸ் நான் வந்து ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறேன் ஒரு பாயிண்ட் மாஸில். அப்போ நம்ம ஈக்குலிபிரியம்னா என்ன அர்த்தம், எப்படி புரிஞ்சுக்கணும்? அதே மாதிரி நான் ரிஜிட் பாடிக்கு இப்போ அதுதான் டாபிக் நம்மளுக்கு. ஸோ அதே மாதிரி ஃபோர்ஸஸ்லாம் அப்ளை பண்ணுறோம். இந்த இடத்துல ஈக்குலிபிரியம் எது எப்படி சொல்லுவீங்க? ஏன்னா பாயிண்ட் மாஸ் அப்ராக்சிமேஷன் வந்து ஃபஸ்ட்டு 4 சாப்டர் நம்ம அதை பற்றி டீட்டெயிலாக படித்தனால முதல்ல அதை பற்றி தெரிஞ்சுப்போம். இந்த சாப்டரில் ரிஜிட் பாடிக்கு பற்றி படிக்க போகிறோம், அதை பற்றி நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாயிண்ட் மாஸ் அப்ராக்சிமேஷன். பாயிண்ட் மாஸ் கேஸ். உதாரணத்துக்கு ஒரு பாயிண்ட் பார்ட்டிக்கல், இதுக்கு வந்து மாஸ் இருக்குது. இப்போ என்ன பண்ணுறோன்னா ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணுறோம். நிறைய ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணலாம். இப்படி ஒரு ஃபோர்ஸ் F1 இட்ஸ் அ வெக்டர், F2 it's a vector, F3 vector, maybe some force like this, F4 vector. So நிறைய force act ஆகுது. எது மேலே? இந்த பாயிண்ட் மாஸ் மேலே. இப்போ இதெல்லாம் பாருங்கள், இதெல்லாம் வெக்டர்ஸ். நான் என்ன பண்ணுறேன்னா எவ்வளோ டோட்டல் ஃபோர்ஸ் இந்த பாயிண்ட் மாஸ் மேலே ஆக்ட் ஆகுதுன்னு முடிவு கண்டுபிடிக்கலாம். எப்படி பண்ணுவீங்க? ஃபோர்ஸ் வந்து அடிட்டிவ் குவான்டிட்டி. ஸோ என்ன பண்ணுறோம்? ஆட் பண்ணிக்கலாம். So total force acting on the system is equal to the force F1 plus F2 plus F3 plus F4. 4 different force, total force add பண்ணிடுறோம். இதை கூட நம்ம என்ன பண்ணுவோம்னா ஆஃபன் நம்ம வந்து ஒரு சம்மேஷன் நோட்டேஷனில் எழுதுவோம். ஸோ இது இப்படி எழுதலாம். இந்த சிம்பிள் பேர் வந்து கிரீக் ஆல்ஃபபெட்டில்
இது வந்து கேபிட்டல் சிக்மா. ஆனால் இதை நம்ம மேத்தமெட்டிக்ஸில் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா சம்மேஷனாக யூஸ் பண்ணுறோம். ஸோ இது எங்கெல்லாம் பார்க்குறீங்களோ இதுக்கு என்ன அர்த்தம்னா சம்மேஷன் அர்த்தம். ஸோ புட் I is equal to 1 to எத்தனை இருக்குது 4 ஃபோர்ஸ் இருக்கிறனால 1 to 4 Fi vector. So this is the total force. ஏன்னா இங்கே அவ்வளோதான் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணோம் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ். ஸோ திஸ் ஐ எம் கோயிங் டு கால் இட் as total force. Total force. Notice that this force is a vector quantity. Therefore, vector sum. இது நாலுமே ஃபோர்ஸ் வெக்டார்ஸாக இருக்கிறதுனால this sum is not a scalar sum. இது வந்து vector sum. That is நீங்கள் செகண்ட் சாப்டரில் படிச்சிருப்பீங்க triangle of vector addition. So therefore, அந்த addition. So component wise you should add. So therefore, the total force is sum of all the forces. Now, இப்போ இந்த ஆப்ஜெக்ட் வந்து மூவ் பண்ணல. There is no acceleration. There is no acceleration அப்படின்னா the net force, the total applied force வந்து என்னது? Total external force, applied force வந்து suppose நீங்கள் டக் ஆஃப் வார்லாம் பார்த்துருப்போம் நம்ம. இப்போ ரெண்டு பேர் என்ன பண்ணுறாங்கன்னா ஆப்போசிட்டில் இருந்துட்டு கயிறை பிடிச்சி இழுப்பாங்க. ரெண்டு பேர் ஈக்குவல் ஃபோர்ஸ் கொடுத்தா என்ன ஆகும்? அந்த சென்டர் பாயிண்ட் வந்து நகராது. therefore என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா the total net force வந்து அந்த இடத்துல அந்த பாயிண்ட் வந்து 0. The sum of these two forces at the point வந்து பேலன்ஸ் ஆயிருக்குன்னு அர்த்தம். அதான் மீனிங். So the total external force is 0. Then we say that the point mass are in equilibrium. This is the condition for equilibrium. Now this is called இப்போ இந்த மாதிரி கேஸில் வந்து what is momentum, total momentum if you calculate the rate of change of momentum is equal to force. நம்ம செகண்ட் சாப்டரில் படிச்சிருப்பீங்க. ஸோ the total momentum என்ன ஆகும்னா கான்ஸ்டன்ட். ஸோ இதெல்லாம் பாயிண்ட் மாஸ் கேஸ்க்கு. இங்கே கவனிக்கவும் இந்த ஃபோர்ஸ் வந்து வெக்டார் குவான்டிட்டி. இந்த வெக்டார் வந்து பார்த்தீங்கன்னா கம்போனன்ட்ஸ் இருக்குது. 2 டைமென்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா I காம்போனன்ட் J காம்போனன்ட் இருக்கும். ஸோ அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிளேனில் எடுத்திங்கன்னா ஃபோர்ஸ் வந்து ஒரு பிளேனில் ஆக்ட் ஆகும் போதுன்னா திஸ் டைரக்ஷன், திஸ் இஸ் கால் வெர்டிக்கல், திஸ் இஸ் ஹரிசாண்டல் அப்படின்னு சொல்லுவோம்ல. ஸோ வெக்டார் இது இருக்கிறதுனால the sum of vertical component that has to be 0, the sum of horizontal component அல்லது this is horizontal component that has to be 0, this is taken as a vertical component has to be 0. sum. ஸோ நீங்கள் இந்த ஃபோர்ஸ் என்ன பண்ணணும்னா நம்ம வந்து ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது நீங்கள் செகண்ட் சாப்டரில் பண்ணியிருப்பீங்க. ஃபோர்ஸ் வந்து ரிசால்வ் பண்ணியிருப்போம். horizontal component, vertical component. அது horizontal component ஃபுல்லாக கூட்டியிருப்போம். that has to be equal to 0. vertical component எல்லாம் கூட்டியிருப்போம். அதுவும் 0. Similarly, இந்த momentum எடுத்தீங்கன்னா it has a component, px component, py component. Each has to satisfy this condition. This is a very important point regarding the point mass equilibrium condition.